அவரை பற்றி நிறைய பேர் எப்படி பேசும்போது ஆஸ் அ சன் கண்டிப்பாக இட் ஹர்ட்ஸ். ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஃப்ராங்காக டேட் இஸ் கெட்டிங் ஓல்டு. When he is going for those checkups, so he doesn't have to walk those flight of stairs or that, they give him a wheelchair to go. அதை போய் ஃபோட்டோ எடுத்து அவங்க பரவி விடுறாங்க. ஏன் அந்த பேரை நான் எடுத்துட்டேன் இந்த இண்டஸ்ட்ரிக்காக அப்படின்னு யோசிச்சேன். பிகாஸ் அவர் இல்லைன்னா என் அப்பா இல்லை, என் அப்பா இல்லைன்னா நான் இல்லை. அதனால ஐ டிசைடட் ஓகே இந்த நேரத்துலேருந்து நான் என் முழு பேரை யூஸ் பண்ண போகிறேன். The one I was born with, கௌதம் ராம் கார்த்திக். இவங்க பிரச்சனை பெருசு இல்லை, அவங்க பிரச்சனை பெருசு கம்மி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆளாளுக்கு அவங்க வலி, அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தான். Past 2 years I've had a lot of soul searching. நிறைய மென்டல் ஒர்க், நிறைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க், நிறைய அந்த மாதிரி போச்சு எனக்கு. என் இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்களே, அது ஹீலே ஆகலை. அவங்களுக்கு எவ்வளோ ட்ராமா இருந்தாலும் எவ்வளோ ஹர்ட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் when they grow up and they see that they are fine, they can tell themselves. பட் அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்குமான்னு தெரியாது. சின்ஸ் அம்மா சைட்லேருந்து ஐ கம் ஃப்ரம் த ட்ரைபல் பேக்ரவுண்ட். அவங்களுக்கு வந்து இந்த பிக்சர் பார்த்தோன்னே அவங்க பயங்கர வைக்கப்படுவாங்க. நோ டோன்ட் ஷேர் இட் அப்படின்னுவாங்க. மனோரமா மேம் பார்த்தேன், அங்கே அழ ஆரம்பிச்சது. வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அழுந்துட்டே இருந்தேன். நம்ம ஆச்சியை பார்த்து பயந்த ஒரே ஆள் இவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்க லவ் ஸ்டோரி பத்தி நிறைய நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. பட் நீங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? வைஃப் வந்து ஒரு லீகல் டேர்ம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் சொசைட்டி. பார்ட்னர்ன்றது வந்து இட்ஸ் ஹவ் வி ரிலேட் டு ஈச் அதர் அண்ட் தட் இஸ் ஹூ மஞ்சுமா இஸ் ஃபார் மீ. So she started telling me what is my plus, what is my minus. என்ன மாத்தல. She brought out the better version, I feel. Went to her full confidence oda. From now on you are my girlfriend anta. Yarani, how can you say something like that? Seri, give me 2 days time ntanga. What and you poittu nanu. Once they all met Manjima, they all threatened me. Ivla vittana nam saahadichirom அப்படின்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. Gautham, Karthik, how are you? I'm doing very good. Okay, now thank you for having me. வைஃப்ங்கிறது ஒரு விஷயம், நான் பார்ட்னருங்கிறது ஒரு விஷயம். யூனோ, ஐ மீன் இட் ஆல் ஒரு ஆளை தான் குறிக்குது. பட் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட பிஹேவியர் நம்மளை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். யூ திங்க் யூ நோ when you're partnered in a relationship. Like you said, wife வந்து ஒரு legal term தான். It's just for society. பார்ட்னர்ன்றது வந்து it's how we relate to each other. பார்ட்னர்னா எல்லா விஷயத்துலையும் they will be hand in hand in you. உங்கள் டிசிஷன்ஸ்லேருந்து எவ்ரிதிங் இம்பார்ட்டன்ட் இன் யோர் லைஃப் they will be there a part of it, and that is who Manjima is for me. She is my partner, best friend, wife, எல்லாமே. ஸோ இப்போது வந்துட்டு now that talking about Manjima, you know there's certain things நம்ம ஒரு மாதிரி பார்த்துருப்போம். ஆஃப்டர் அ பார்ட்னர் வாக்ஸ் இன் டு அவர் லைஃப், நம்ம அதே விஷயத்தை இதை இப்படி பார்க்கக்கூடாது, இதுக்கு ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இது இப்படி பாரு எல்லாமே சரியா அப்படின்னு நம்மளை மாற்றுவாங்க. யூனோ, ஓ அவ்வளோ சிம்பிளா அப்படிலாம் நமக்கு தோணும்ல. அப்படிலாம் உங்களுக்கு தோணி இருக்கா? நிறைய விஷயங்க. I'll tell you. If nothing, ஏதாவது பர்சனலா எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. Of course. Yeah. I think one of the most beautiful things வந்து மஞ்சுமா வந்து she has a lot of experience. இப்போ when I first came for an interview with you, எனக்கு zero knowledge. உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய ட்ரோல் ஆயிடுச்சு எனக்கு. That was because and the lack of knowledge of who the artists are, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. And then the next 10 years I went ahead just ஒரு எதுதான் வருதோ பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தேன். Once she came into the picture, okay, என் லைஃப் இப்போ கொஞ்சம் சீரியஸ் மோடில் போகுது. Okay, I have responsibilities. Anything that affects me affects her. She is not forced into this marriage. She chose me. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. So after that you have to start taking everything carefully. ஆனால் for a person who's never groomed himself, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே க்ரூம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது எங்கேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திடீர்னு வரும்? என்னோட லக்கு, my partner is very experienced. From childhood she's been an fantastic actor as well. Yeah. So she started telling me what is my plus, what is my minus, how to groom yourself, how to become a better you. என்ன மாத்தல. She brought out the better version, I feel. And I think that is so அதுதான் I think that is where it really works for me.
I hope I'm doing the same for her. I don't know. அது நம்ம give and take equal இருக்கும்ல. But கரெக்ட் தான். I think she'll only have to say that. Yes, we have to ask her. But now you're Gautham Ram Karthik. Yes. So how did that happen? அது ஆக்சுவலி ஒரு பெரிய கதை. ஐயோ, கலாட்டாக்கு இன்னைக்கு வந்து வேட்டதான் நினைக்கிறேன். But I'll tell you short and sweet. Sure. அது என்னன்னா, I was born Gautham Ram Karthik. Oh. இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி அவங்க சுருக்கிட்டாங்க கௌதம் கார்த்திக். பட் இன்சிடென்ட்லி ஸ்மால் பர்சனல் ஸ்டோரி ஆஃப் மைண்ட் வந்து ஐ வில் ஷேர் ஹியர். ஒரு 2 years பேக் வந்து ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ரூட்ஸ். Okay. அவர் எங்கேருந்து வந்தாரு எல்லாமே Paternal side or maternal side? பட்டர்னல் சைட். Paternal side. Okay. தேங்க் யூ ஃபார் தட் கிளாரிஃபிகேஷன். Okay. Yes. முத்துராமன் தாத்தோட சாரோட. Okay. ரூட்ஸ். ஸோ அது தேடி ஆரம்பிச்சு தஞ்சாவூர்ல ஒரு சின்ன கிராமத்தை போய் கண்டுபிடிச்சு அங்கேருந்து தான் வந்தாரு. அங்க போய் பேர் சொல்ல முடியுமா? ஒக்கநாடு. ஓகே. ஸோ அங்கே வந்து அவங்க அந்த மக்களை போய் மீட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து அவங்க கூட பேசி பழகி தாத்தாவோட நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. ரியலைஸ்ட் ஹவு ப்ரவுட் ஐ ஆம் ஆஃப் தாத்தா. அண்ட் ஏன் அந்த பேரை நான் எடுத்துட்டேன் இந்த இண்டஸ்ட்ரிக்காக அப்படின்னு யோசித்தேன். பிகாஸ் அவர் இல்லைன்னா என் அப்பா இல்லை, என் அப்பா இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவங்க 3 பேர், அவங்க 2 பேர் சேர்ந்து தான் நான் இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடிஞ்சது. ஸோ அதனால் கண்டிப்பாக என் குலதெய்வம் கோயிலும் அங்கே போய் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், சந்தித்தேன். அது வாஸ் வெரி நாஸ்டாலஜிக். அப்படியே அங்கே போய் நிற்கும் போது என் காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதனால ஐ டிசைடட் ஓகே, இந்த நேரத்துலேருந்து நான் என் முழு பேரை யூஸ் பண்ண போகிறேன். தி ஒன் ஐ வாஸ் born with, கௌதம் ராம் கார்த்திக். ராம் வந்து என் தாத்தா பேர். So that is why it's Muthuraman sirல இருந்து you've taken the Ram. Correct. That's so nice. But then every time, even now, certain things when you hear about your dad, or some rumors or gossips or things, ஒவ்வொருத்தங்களோட different perspective கேட்கும்போது, how do you feel? And do you as a family discuss, or you just நீங்க மட்டுமே அதை internalize பண்ணிட்டு விட்டுருவீங்களா? How do you handle it? See, to me, எனக்கு வந்து my father is someone I love very dearly. I respect very highly. அவரை பற்றி நிறைய பேர் எப்படி பேசும்போது as a son கண்டிப்பாக it hurts. அதெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். உண்மையாக எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஏன் இப்படி பேசுகிறாங்கன்ட்டு. பட் when you look at it from an outside perspective, because you always have to, ஒரு உள்ளே இருந்து ஒரு பிரச்சனையை பார்த்தோம்னா we can't solve it. வெளியேந்து வரும்போது தான் the healing begins. வெளியேந்து பார்க்கும்போது what I understand is everyone has their pain. ஒரு சில பேரால் அதை சார்ட் அவுட் பண்ண முடியுது, ஒரு சில பேர் வந்து அவங்களை சார்ட் அவுட் பண்ண முடியாது. Every work space has its problems. Appa would have his problems during work, producers will have their problems during work. Everybody has their problems. எல்லாமே justified. இவங்க பிரச்சனை பெருசு இல்லை, அவங்க பிரச்சனை பெருசு கம்மி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆளாளுக்கு அவங்க வலி, அவங்களோட பிரச்சனை அவங்களது தான். they have the right to own it. அது தப்பே கிடையாது. என்ன எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுதல்னா, அவங்க எல்லாமே they are seniors to us, ஒரு ஜென்ரேஷன் above. அவங்கள தான் நம்ம பார்த்து வளர்கிறோம், அவங்கள தான் பார்த்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது I think it's best if they deal with it personally, one-on-one. ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அதை டீல் பண்ணாமல் go personally. இண்டஸ்ட்ரியில் everyone knows how to reach everybody. They can do it. The mature thing would be to go personally and do it. அதுவும் இப்போவாவது கொஞ்சம் எல்லாம் செப்பரேட்டா இருக்காங்க. அப்போ they're Everyone still in a group. The If you bond call is one actor, that actor can just call another Other actor. They're still like நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் ஒரு கேங்கா. இன்னும் ஒரு கனெக்ஷன். இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது. Actors, they're not in a gang, Everybody have their own set, just different times, avladhan. Nothing good or bad about it. Correct. So, and that kind of powerful voices, those senior producers and actors, all of them, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் கேன் யூஸ் இட் ஃபார் ஸோ மச் குட், ஃபார் ஸோ மச். இப்போ நான் சொன்னேன்ல, உலகத்தில் அவ்வளோ விஷயம் நடக்குது, அதுக்காக குரல் கொடுக்கலாம். பிகாஸ் பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் தெம். பீப்புள் லைக் மீ லுக் அப் டு தட். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுங்களேன். யோர் ப்ராப்ளம்ஸ் யூ கேன் சார்ட் அவுட் இன் த சைட். there's no harm in that. There's no shame in that. This is all I had to say about it. Apart from that, I think your pain is yours and you have a right to it. It's valid. It is valid. You can't invalidate it, right? It's very valid for them. So you can just say உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம் இதை பற்றி. ஒரு மகனா அதுவும் நீங்கள் ஒரு ஆக்டராக பேசினா அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துடும். ஒரு மகனா நீங்கள் சொல்கிறது இது ஒரு கரெக்ட். That's very nice. So
What is your fond memory of your dad? Like in childhood, ஏதாவது ஷூட் போனது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? I have so many. ப்ளீஸ் சொல்லுங்களேன். I've only been to அவரோட ஷூட் வந்து ஒரு 2 வாட்டி தான் போயிருக்கேன் சின்ன வயசுல. ஆஃப்டர் தட் ஐ went up to ஊட்டி. ஒரு டைம் என்னை கூட்டிகிட்டு போனார் பொள்ளாச்சிக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து மனோரமா மேம் பார்த்தேன். சின்ன வயசில் அவங்க வந்து என்னை தூக்கிட்டு இது பண்ணாங்க, பயந்துட்டேன். அங்கே அழ ஆரம்பிச்சது, வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அழுந்துட்டே இருந்தேன் நம்ம. பார்த்து பயந்த ஒரே ஆள் இவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹேட் தி லக் ஆஃப் சீயிங் ஹர் அகேன் ஜஸ்ட் பிஃபோர். அப்போ வந்து அவங்க காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஸோ தட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட். பிகாஸ் அவங்க படம் பார்க்க தான் ஐ அண்டர்ஸ்டுட் ஹூ தட் பர்சன் வாஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ அஷேம்ட். சின்ன வயசில் ஏன்டா போய் அழுந்த, யூ ஆர் ஸோ பிளெஸ்ட் அப்படின்னு. The second time I went வந்து was for ஏதோ ஒரு ஷூட்டிங் வந்து dad was doing in ஊட்டி. அந்த டைமில் I was wearing a yellow jacket. I think அப்போது குங்குமமோ I think someone snapped a picture and put it out. இதை நான் இது வர மாதிரி மூவிஸ்க்கு வர மாதிரி. I was 13 years old. ஓகே. ஸோ அந்த டைமில் I remember I think I got onto the camera. They said roll camera action. அப்போ வந்து அங்கே டேபிளில் உட்காந்து ஏதோ டைலாக் பேசிட்டு இருக்காரு. And the camera trolley is moving forward. நான் பாட்டுக்கு அப்படியே ரோல் பண்ணிட்டே வரேன். And dad takes a look and he's like, யாரா இது yellow jacket பார்த்தா? I was like, hi daddy. So I gave him a huge shock அப்போ. I think that was another fond memory of mine. இப்போ உங்க அப்பாவோட இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் நோ சம்டைம்ஸ் when you look at them அவங்க வந்து they look at you like their own child. அந்த மாதிரி ரொம்ப பாசமா உங்ககிட்ட பேசுற எப்பவுமே that person is very warm. அந்த மாதிரி பாசமா உங்ககிட்ட பேசுற யாராவது இருக்காங்களா? டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ மனோரமாச்சி சொன்னனால நான் கேட்குறேன். Yes, definitely. இப்போ வந்து I currently am working 2 films with one such person. Oh, please tell me. Sharath sir. Oh. ஆக்சுவலாக சின்ன வயசுல வந்து ஐ திங்க் ஷரத் அங்கிள் கூப்பிட்டேன். இங்கே இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் ஆஸ் அன் ஆக்டர் ஷரத் சார் தான் அந்த மரியாதை கூப்பிடணும். கரெக்ட். பட் ஐ திங்க் ஹீஸ் சம்மன் நான் ரொம்ப ஃபாண்ட் ஆஃப் ஹிம். எனக்கு ஹீஸ் ஜஸ்ட் so much fun. And yeah, அவர் வந்து ரொம்ப சேட்ட சார் ஆக்சுவலி. அதே எனர்ஜி தான். ஆமாம். அண்ட் ஐ திங்க் அவர் அந்த பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் எஸ்டர்இயர் அண்ட் டுடே அந்த நம்ம சொன்னோம் அது ரெண்டுமே you should balance சொன்னோமே, அது அவர் தான் பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் பண்றாரு அது. அண்ட் as a human being he is superb, so dedicated, so respectful, and he knows அவரோட பவுண்டரி எங்க இருக்குன்னு அவர் கிளியரா தெளிவா வச்சிருக்காரு. I think that is the perfect balance of someone. True. So I think he is someone I'm very very fond of. Any heroines that I haven't interacted with too many. Okay. But I think maybe as the years go on, I'll find a few who I genuinely interact and connect with. Appa's heroines amma. Adhaan சொன்னீங்க. Okay. அதே தான் சொல்றேன். Good. So now let's talk about your amma. And then your brothers. So family, okay? Done. But before that, wait. I have a nice picture of you guys. Picture and சொல்லும்போது Is this picture? There's this picture. Yes. And there's this picture. And look at this. Yeah, my mom. How beautiful. And நான் சொல்லணும், உங்க அம்மா உங்க கல்யாணத்தப்போ அம்மா வந்து ஹேண்ட்மேடா ஒரு டவல் கொடுத்தாங்க ஞாபகம். அந்த டவல் நான் இப்போ வச்சிருக்கேன். That is such a nice piece. And this is very ஒரு it's a communal wear, right? So அம்மா வந்து இட்ஸ் a tribal. From the Toda tribe, Nilgiris. இதுதான் அவங்களோட பூத்துக்குழின்னு சொல்லலாம், ஷால். ஸோ அவங்க ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி அவங்களே பண்ணுவாங்களா இதெல்லாம்? எஸ், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி இல்லை? ஸோ சின்ஸ் அம்மா சைட்லேருந்து ஐ கம் ஃப்ரம் த ட்ரைபல் பேக்ரவுண்ட். அண்ட் இன்ஃபேக்ட் நானே இந்த பிக்சர் வந்து ரீசெண்டாக தான் பார்த்தேன். வேர் ஹேவ் யூ பீன் ஹைடிங் இட்? How beautiful she looks. Stunning. அவங்களுக்கு வந்து இந்த பிக்சர் பார்த்தோன்னே அவங்க பயங்கர வெக்கப்படுவாங்க. நோ டோன்ட் ஷேர் இட் அப்படின்னுவாங்க. I was like, I want to show off that is my mom. Yes, you should. Proudly, illa? Yeah. Okay, that. எவ்வளோ அழகா இருக்காங்க. Absolutely stunning she is. And your brother, உங்க அம்மா பத்தி சொல்லுங்க. One thing, if you can go back and give your mother during her young days, what would that be? I would say never give up on your prankness அப்படின்னு சொல்லலாமா.
தப்பான இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டேன். Very playfulness. அந்த பிளேஃபுல்னஸ்ன்னு சொன்னது பிகாஸ் ஐ திங்க் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அம்மா had to grow up too fast. She was the one She didn't get to be silly. she didn't get to be too explore the fun side of herself too much. College times like yes, but college முடிச்சோன்னு உடனே she went into work. Oh, okay. So she started becoming like the person who was handling the family for her before she met dad. So she was the one taking care of them. So ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது. I think at that point I would have liked to tell her don't ever lose that inner child அப்படின்னு சொல்லிடலான்னு நினைப்பேன். அது நீங்க முடிஞ்சா அதை திருப்பி கொடுத்துருவீங்க அவங்களுக்கு. Now she has அந்த it. டேஸ். Now she has it. ஐயோ பயங்கர செட்டப் பண்றாங்க. So yeah, she's good that way. And your brother? My brothers actually, both of them, Gayan and Thiran, both of them, I will always have their back and they will always have my back. I think அவங்க ரெண்டு பேரும் வந்து they are my best friends, I think I could say. அவங்க வந்து they've been there with me through everything from the time they were born. எனக்கு நான் வந்து obviously elder brotherனால எனக்கு இன்னும் ஒரு இது இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் they've always stood by me. அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க பாசத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் எனி டைம் ஐ வாஸ் டவுன் they were always giving me that shoulder. So my two brothers are amazing. I think best brothers in the world in சொல்லலாம் for sure. That's so nice. And how much do you like traveling? Depends on who. I mean with whom, Okay. yeah. Okay. I don't like traveling too much for work. Okay. Work வந்து because you don't get to see anything much. அந்த மாதிரி ட்ராவலிங்லாம் எனக்கு பெருசாக இல்லை. பட் அண்ட் ஒர்க் ட்ராவல் பண்ணும்போது டென்ஷன், என்ன சாப்பிட்றோம் எல்லாமே ஒரு டென்ஷன். என்ன சாப்பிட்றோம், என்ன சீனு, அது இது லொக்கேஷனு, ஹோட்டல் கரெக்டாக இருக்குமா, அது இது நிறையா இருக்குது. ட்ராவலிங் வித் ஃபேமிலி ஆர் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். ஐ லவ் ட்ராவலிங். நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டில் ட்ராவல் பண்ணது எது? I went for my like to share? Yeah, my brother's wedding. Manjuma and I went to Budapest. Oh wow, Hungary. Hungary. அங்கே ட்ராவல் பண்ணும்போது I think that was my first trip with Manjuma abroad. Oh, nice. It was fun to see how she was planning everything. And see, when you have a partner in life, both of you have to be on the same page. From especially travel அப்போ எங்க தங்குறோம், என்ன மாதிரி வண்டி எடுத்துட்டு போறோம், என்ன மாதிரி ஃப்ளைட் எடுத்துட்டு போறோம், என்ன அது இதெல்லாம் எல்லாமே you have to be on the same page. And you're going to a different culture. என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட போகிறோம், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறோம், all those things have to be there. There are certain things that you're allowed here that you can't be doing over there and all that. Like say வந்து அங்கே வந்து they have a public display of affection சொல்லும்போது they like holding hands and walking. If you're a couple and you're not holding hands and walking, they're like what's wrong with you guys அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து if you're holding hands ஏய் ஓவரா சீன் போடாதரா அப்படின்றாங்க. There's so much cultural changes. So அதெல்லாம் we have to see if that integrates. I heard somewhere என்னன்னா ஒரு couple truly will not be a couple unless you travel together அப்படின்னு சொல்லுவாங்க. I think that was a very big eye-opener. We both synced perfectly. I think. Oh, lovely. I enjoyed traveling with her. And in fact, நான் சொன்னல ஒரு conversation. We started talking so much to each other. I loved it. I think that was amazing. Budapest was beautiful also. My brother's wedding was beautiful. But this was something that we got different. சரி, இந்த உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி நிறைய நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. பட் நீங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகாஸ் யூ 100% ஷியோர் வெட்டிங் அப்போ ஓகே. ஸோ அதனால் இன்னும் பின்னாடி போய் தான் இதை கேட்கணும். ஸோ அந்த ப்ரப்போஸ் பண்ணி அவங்க 2 நாள் கழித்து தான் அவங்கக்கிட்ட ஆன்சர் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை 2 days டைம் கேட்டாங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 days ஏதோ ஒரு சம்பவம் இருக்காமே, அந்த 2 days சம்பவம் என்னது? கொஞ்சம் ஒரு மேஜிக்கலாக தான் இருந்துச்சு இது ஆக்சுவலாக எனக்கு. I don't know if she'll be okay with me telling the story or not, but I feel like I should share it. நம்ம ரெக்கார்ட் பண்ணிப்போம், அப்புறம் மஞ்சு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணிப்போம். Because இவங்களை நம்பி நான் இந்த வாக்கு கொடுக்கிறேன், கலாட்டா ப்ளீஸ். No, I think I'll give you the soft version. Okay, yeah. அது என்னன்னா when I first met her, Manjuma வந்து was on Devaratam shooting spot. அதில் வந்து we met, we got along very well. பேசுகிறோம் நல்லா பயங்கரமாக ஒரு கனெக்ட் ஆகுது. ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்குது. ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமல் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது. அண்ட் பேக் தென் ஐ வாஸ் நாட் இன் அ மைண்ட் செட் டு கெட் மேரிட் ஆர் லுக்கிங் ஃபார் அ பார்ட்னர். எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. திடீர்னு ஐம் டெல்லிங் ஹர் ஐ வாண்ட் யூ டு சக்சீட்.
and I want to be there standing by your side through it அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் எதுக்குடா இதை சொன்னேன்னு எனக்கே சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற நீ அப்படின்ட்டு நானே என்னை திட்டிக்கிட்டு போயிட்டேன். And then later on, just before I proposed to her, அதை யோசிக்கிறேன், it's all connecting back. So I had a connection with Manjima அப்பத்துலேருந்து, and I wanted to be by her side since then. நான் தான் அதை கெடுத்துட்டே இருந்தேன் by saying no, maybe not now, இது maybe it's just a friendship, I shouldn't act on it. Then I convinced myself, சரி, now I'm going to go in all in. Okay. Went to her full confidence ஓட, from now on you are my girlfriend ன்ட்டேன். இது என்ன வித்தியாசமா யாரா நீ, how can you say something like that? சரி, give me 2 days time ன்ட்டாங்க. உடஞ்சி போயிட்டேன் நானு. But 2 days later she said, yeah, okay, I'm also happy with you ன்னு சொல்லிட்டு we decided to get together. போக போக marriage topics came and both sides of the family very supportively we decided, okay, we'll go ahead with this. This feels right. We were lucky enough family ஒத்துக்கிட்டாங்க, but we know for a fact that despite that both of us were meant to be together. So our decision was purely us, I feel. What was Appa's reaction? What was Amma's reaction? Distinctா சொல்லுங்க, தனியா சொல்லுங்க. Mom was very happy. எனக்கு mom already ஒரு ஐடியா இருந்தது. ஒரு she knew about Manjima, both of them அவங்க அதுக்குள்ளே ஒரு friendship develop பண்ணிட்டாங்க. So mom was very happy about it. Dad didn't know her so well. போக போக once he got to know her, he was very happy as well. I think that was, we had both sides giving us an okay. So உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல, உங்களோட கசின்ஸ்லாம், நீ எல்லாம் எப்படா லவ் பண்ண அப்படி அந்த மாதிரி ஆச்சரியமா கேட்பாங்களா? இவன் லவ் தான் பா பண்ணுவான், எனக்கு அப்பவே தெரியும் அப்படி இருந்தாங்களா? அவங்களோட ரியாக்ஷன் எது? I think my friends circle, my family எல்லாமே, the thing is they all met Manjima. Once they all met Manjima, they all threatened me. இவளை விட்டனா நம்ம சாகடிச்சிரும் அப்படின்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. நான் சரி சத்தியமா விட மாட்டேன்ப்பா, இன்னொன்னெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாயிடு மாதிரி. This quality நமக்கு கிடைக்காது அப்படின்ற we were sure. The only person who could match my energy and vibe with me properly is Manjima. So we knew. அதனால அங்க எந்த கன்ஃபியூஷன் ஒரு இது இல்லை, உங்களுக்கு தான் மிரட்டல் வந்திருக்கு. மிரட்டல் ஆமா. And genuinely speaking to her merit, அவங்க வந்து she never did anything to impress the family. Genuine who she was is who she portrayed. That impressed them most. அதுதான் I think was the most. There's no act to it. எதுவுமே இல்லை, அப்படியே whoever she is on frank ஓப்பனாக பேசுறது, நோனா நோ, எஸ்னா எஸ், அதெல்லாம் அப்படியே. கொஞ்சம் ஃப்ராங்க்னஸ் கம்மி பண்ணு மஞ்சி, நான் மஞ்சி கிட்ட சொல்லுவே தவிர நீ ஃப்ராங்கா நோ சொல்ல மஞ்சி சொல்லவே வேண்டாம். But that is her strength. Yeah, that's her that strength. is why my family fell in love. It's a beautiful strength that she has, you know. அது வந்து ஒரு amazing, you know, it amazes me sometimes when you look at it. Such a nice. And I think that is one thing that I really love about her. மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். இந்த ஷர்ட், how is the shirt? மாத்தே, done, understood, done, easy, done. Life is easy now. Yeah, life is easy that way. Good. And do you have any one rumor or controversy that, you know, it's lingering around you? இது ஒன்று இல்லவே இல்லை, இது ஏன் இது இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா உங்களுக்கு? ஸோ இப்போ என்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா லிஸ்ட் நிறைய இருக்கும். நம்மளுங்க ஆனே கால் வலியில அந்த மாதிரி உங்களுக்கு என்ன? I guess எனக்கு ஒரு blessing என்னன்னா, I don't think I have so many rumors. ரெண்டாவது I don't think அந்த மாதிரி rumors இருந்தாலும் என் காதுக்கு வரல. So it's a blessing only. I think இப்போ ரீசெண்டாக வந்து lot of talks about my dad's health, அது ஒன்று போயிருக்கு. I think that's the only thing I'd like to clarify. Honestly speaking, ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஃப்ராங்காக, டேட் இஸ் கெட்டிங் ஓல்டு. ஸோ அவர் வருஷம் ஒரு ஹெல்த் செக்கப்புக்கு போகணும். ஸோ வென் ஹீ இஸ் கோயிங் ஃபார் தோஸ் செக்கப்ஸ், ஸோ ஹி டசன்ட் ஹேவ் டு வாக் தோஸ் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ், அதுன்னா தே கிவ் ஹிம் அ வீல் சேர் டு கோ. அதை போய் ஃபோட்டோ எடுத்து அவங்க பரவி விடுறாங்க தவிர there is nothing wrong with this. He is a happy man, he is a healthy man, he is aging gracefully and he is still the person that everyone loves. If you can steal one quality from him, என்ன நீங்கள் ஸ்டீல் பண்ணுவீங்க? You can keep it for yourself. The inner child. அவர் எப்போதுமே child at heart ன்னு சொல்லுவாங்களே, அது that is who he is in core, that pure innocent soul. I would love to steal that. That's nice. And steal ன்னு சொல்லாது, copy paste. Okay, copy ன்னு சொல்லிக்கலாம்.
நீங்க நீங்க போன இன்டர்வியூல பாடுனீங்களே, இப்பயும் பாடலாமே. நம்ம குரல்லாம் சரி, எங்கேயோ எப்படி போய் இந்த பாட்டு மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? யூ கேன் சே தட் சம்திங் அபௌட் தட். நீங்க பேண்ட்ல எல்லாம் இருந்தீங்க தானே? ஸோ நிறைய பேருக்கு தெரியாது வந்து ஐ வாஸ் ஸ்கூலில் வந்து ஐ யூஸ் டு ப்ளே த கிட்டார். ம். அது வந்து ஐ ஸ்டார்டட் பிளேயிங் அண்ட் ஸ்லோலி அவங்க வந்து ஒரு பேண்டில் சேர்த்துக்கிட்டாங்க ஸ்கூலில். வி யூஸ் டு ப்ளே ஃபார் சர்ச், அந்த மாதிரி சர்வீசஸ்க்கெலாம் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்படியே போக போக மியூசிக் டெவலப், ஐ மீன் ஒன் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அப்படியே ஒரு குவயரும் போய் சேர்ந்துட்டேன். இட் வாஸ் த கூல் திங் டு டூ. Yeah. அந்த மாதிரிலாம். ஸோ ஐ You're in convent and if you belong to that choir group, choir, like, அப்புறம் கொஞ்சம் கெத்தாவே இருக்கும். ஆமாம் part of the choir gang practice அப்படின்னு. இருக்க போயிட்டு வந்துறேன் அந்த மாதிரி. உடனே நமக்கு பெர்மிஷன் வேற கொடுப்பாங்க கிளாஸ்ல. அதுக்காகவே நான் எல்லாம் போய் சேர்ந்தேன். பாடுவியான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஆனா சாமி பாட்டு மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா கரெக்டா பாடுவேன். அது மட்டும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் சிங்கிங் தேர். காலேஜுக்கு போகும்போது ஸ்லோலி பீப்புள் ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. டியூ ப்ளே த கிட்டார்னு கேட்பாங்க. ஆமாம். பாடுவியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் ஆயிடுவேன். ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து பெங்களூரில் ஐ ஹேட் அ பேண்ட் ஃபார்ம்டு, டெட் அண்ட் ஸ்ட்ரீட்னு. நம்ம வந்து இவர் அக்கூஸ்டிக் பேண்ட், இந்த ஹெவி மெட்டல்லாம் கிடையாது. ஸோ அக்கூஸ்டிக் பேண்ட்னால வி யூஸ்ட் ப்ளே லாட் ஆஃப் ராக் மியூசிக், கிளாசிக் ராக் அந்த மாதிரிலாம். ஸோ அப்போது வி யூஸ் டு மேக் அவர் ஓன் சாங்ஸ் ஆல்சோ. We used to go from a restaurant, அதெல்லாம் we used to pay, we used to play, we used to get paid pocket money-க்காக அதெல்லாம் பண்ணேன். So that was my interest in music. இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் interest has changed. So that was more of a lifestyle. பட் இப்போ கிட்டார் வாசிக்கிறது இல்லையோ? ரொம்ப கம்மி. ஏன்? டைம் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா கேரவன்ல ஒரு கிட்டார் வச்சுக்கிறதுக்கு நோண்டு இடம் தானே தேவைப்படும். Why you shouldn't? கேரவன்ல உண்மையாக எனக்கு டைம் இல்லை. வீட்டில் டைம் இருக்கு, ஆனால் டைம் இல்லைன்னு சொல்லிக்கிறது. அதுதான் ஐ கெஸ் ஜென்யூனாக வந்து என்னன்னா, லைக் ஐ செட் பிஃபோர், இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிராட்டிஃபிகேஷனுக்காகிறதுனால கிட்டார் இஸ் ரெடி ஃபார் மீ. நான் ரெடி ஃபார் த கிட்டார். அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து அதை வாசித்து அதை ரசித்து அந்த பீஸ்ஃபுல் மூமெண்ட் இருக்குல்ல, தட் ஐ ஒன்லி கெட் தட் டைம் இன் த மார்னிங். ஆனால் மார்னிங் டைமில் கிட்டார் வாசிச்சேன்னா வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஐ டோன்ட் டச் இட் ஃபார் தட் ரீசன். பட் ஐ ஹாவ் தி இன்ட்ரெஸ்ட். ஒன்ஸ் அதை ஒரு ஃப்ளோவாக கொண்டு வந்துட்டேன்னா ஐ டெஃபினெட்லி சிங் ஃபார் யூ. What kind of a child were you? Like a happy child, a slow child, or like a very quiet child, or very lonely kid? So yes. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வேர்ட் பிக் பண்ணோம்னா to describe you as a child எப்படி describe பண்ணுவீங்க? yes and yes எல்லாத்துக்குமே சொல்லுவேன். ஆமாம், I was a quiet child. ஸ்கூலில் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸே கிடையாது, யாருக்கிட்டையும் பேச முடியல என்னால். I was a lonely kid because அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால I didn't have many friends, and the friends I had also were very, என்ன சொல்கிறது, friendly, not friends. Yeah, friendly. ஒரு பொலைட்னஸ்க்காக classmates, they're not friends. At the same time I had a very loud childhood. எனக்கு my cousins, my brothers who I grew up with, அவங்கெல்லாம் fantastic fun. I was the leader of the pack மாதிரி. Okay. So அந்த சைடில் வந்து ஸ்கூல் சைடில் வந்து it was very lonely and all that. But வீட்டில் வந்து it was just absolute fun. I was a mischief maker apparently. என் அம்மா சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் அம்மா. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, அம்மா வந்து என்னை ஒரு டென்டிஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவர் டென்டிஸ்ட்ரி வந்து இந்த ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கனெக்டிங் டோரில் அவர் வீடு இருக்கான். நான் அவர் டென்டிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு அவர் டெஸ்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு எடுத்து பார்த்துருவேன். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ளே பூந்துட்டு அவர் ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம. அண்ட் ஹிஸ் வைஃப் would be wondering, who is this kid? அம்மா will be like, ஐயோ மானத்தை வாங்காதடா. So that's the kind of kid I was. And yeah, lot of pranks அதெல்லாம் நிறைய போகும். So I had both extremes. But why do you think you had that kind of both extremes நினைக்கிறீங்க? I think ஒரு ஸ்டெபிலிட்டி ஐ திங்க் ஒரு தேவைப்படுது எல்லா சைல்டுக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ஹோம், ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி, ஒரு கிரவுண்டிங் இருந்ததுன்னா ஐ திங்க் தட் பிகம்ஸ் தேர் ஸ்ட்ரெங்க். மை ஃபேமிலி சேட்லி ஐ திங்க் த ஹோல் வேர்ல்ட் நோஸ் இஸ் a little different that way. அது வந்து கொஞ்சம் மை growing up was neither here nor there. சென்னையில் பாதி, ஊட்டியில் பாதி, பெங்களூரில் பாதி. ஸோ லைக் எவ்ரிதிங் வாஸ் மிக்ஸ்ட். ஐ நெவர் ஹேட் அ சென்டர்.
அதே மாதிரி மை ஃபேமிலி ஆல்சோ வாஸ் நாட் வெரி டுகெதர், Yeah. எல்லாமே இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ நெவர் ஹேட் கான்ஃபிடென்ஸ் டு சென்டர் மை செல்ஃப். அட் த சேம் டைம் என் அம்மா வந்து ஊட்டியில் இருக்கும்போது ஷீ brought a family together. Yeah. She brought the entire extended family together, all my cousins, brothers, எல்லாமே, and made sure that I had a grounding. So I had this and I had this. But when you see kids like that today, now இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய வந்து அவங்க வந்துட்டு ஆறுதல் படுத்தி அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு உங்களோட 35ல தான் நீங்கள் வந்துட்டு அந்த 10-year-oldக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பீங்க. கண்டிப்பாக ரெண்டுமே நீங்கள் தான் அதை பண்ணணும், ரைட்? நமக்குள்ளேயே தான் நம்ம அதை பண்ணிக்கணும். அண்ட் அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி வேறு ஏதாவது குழந்தைங்கள பார்த்தா டஸ் யுவர் ஹார்ட் ஏக்? எஸ் டெஃபினட்டாக. எனக்கு இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் இது சொன்னது வந்து பாஸ்ட் 2 years I've had a lot of soul searching. நிறைய மென்டல் ஒர்க், நிறைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க், நிறைய அந்த மாதிரி போச்சு எனக்கு. அந்த டைமில் என்னோட ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ ரியலைஸ்ட் வாஸ் என் இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்களே, அது ஹீலே ஆகலை. நிறைய ட்ராமா நிறையா அதெல்லாம் இருந்ததுனால ஒரு மெடிடேஷனில் உட்காந்து அந்த இன்னர் சைல்டை மறுபடியும் கொண்டு வந்து அவனுக்கு இட்ஸ் ஓகே, யூ ஆர் ஃபைன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் திஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ பிகாஸ் இட்ஸ் பில்டிங் கேரக்டர், பில்டிங் ஸ்ட்ரென்த், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூ கேன் ரியலி க்ரோ இன் டு சம்திங். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக 35 yearsல தான் 30 to 35 to 40 இதுக்குள்ளே தான் நடக்கும். அண்ட் இட்ஸ் ரியலி ஹார்ட். ஒரு சில பேர் அது 40+, 50+ கூட நடக்காது. பட் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த டைம் டு see inside. அது அந்த அவேர்னஸே இருக்காது. அந்த அவேர்னஸே இருக்காது. கிட்ஸ் nowadays they can reach it. அவங்களுக்கு எவ்வளோ ட்ராமா இருந்தாலும் எவ்வளோ ஹர்ட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் when they grow up and they see that they are fine, they can tell themselves. பட் அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்குமான்னு தெரியாது, அந்த அவேர்னஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. I wish they would. In fact, I wish the entire world could see themselves in their past, heal that trauma. Everyone has it. எல்லாருமே, from your worst enemy to your best friend to the people who you think don't matter to your leaders, எல்லாருக்குமே அந்த ட்ராமா இருக்குது. அது ஹீல் ஆயிடுச்சுன்னா nothing like it. You can smile wholeheartedly, laugh like my grandfather. சத்தமாக சிரிக்கலாம். You do actually. Yeah, I do that. ஆமா. I just take it out. I don't put everything inside. But once I was, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், like it hurts when I see young kids work, I don't like to see that because they're not supposed to work. ஒர்க்னோடனே நான் ஒரு தொழிற்சாலையில் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து தப்பு, லீகலாக அது தப்பு, அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்க மேலே நம்ம கேஸ் போடலாம், அவங்கள மிரட்டலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் சம் பீப்புள் ஹேண்டில் இட் வெரி வெல், பட் சம் பீப்புள் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, அது தெரியாது, அவேர்னஸ் இல்லாமல் அது பண்ணும்போது எனக்கு அது இட் ஹர்ட்ஸ். ஐயோ பாவம். அண்ட் ஐ டோன்ட் லைக் டு என்கரேஜ் தெம் அஸ் வெல். ஸோ டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. அவங்க அது மாதிரி அவங்கவுங்க சைல்டுஹுட் அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அப்படி தோணும், அவங்களுக்கான விடை அதில் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏஜில் யூ ஷுட் லுக் பேக் அண்ட் யூ ஷுட் ஹீல் யோர். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் பார்ட்னர் ஆல்சோ. இல்லைன்னா நான் எங்கேயோ ஒரு அழகான ஒரு கோட் படித்தேன், இஃப் யூ டோன்ட் ஹீல் யுவர் செல்ஃப், தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனையே நீங்கள் தப்பு பண்ணாதவங்களுக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பா 100%. கண்டிப்பா. That's so beautifully said. Didi, I think that is the most beautiful thing you've said today. Enaka, when you are not healed, how can you help somebody else? In fact, if you're not healed because of some past trauma, straight இங்க தான் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள தான் அடிக்க போறோம். கண்டிப்பா அந்த கோவம் எல்லாமே, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே இங்க தான் வரப்போகுது. So that has to heal. You have to be that barrier. உன்னோட அடுத்த ஜென்ரேஷன் அதெல்லாம் போகும்போது they should not carry that baggage. அது வரவே கூடாது. They have to be free, they have to grow, they have to be free to explore themselves. அது I think that is one of என்னோட ப்ரையாரிட்டி. என்னன்னா மஞ்சமாவாக இருக்கட்டும், my future children-ஆக இருக்கட்டும், or anyone who I meet from here on, or friends that I want to nurture, friendships that I want to nurture, இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட பேகேஜ் அங்கே போகவே கூடாது. I will deal with it. I will say no to whatever has to pass, and I will say yes to whatever needs to pass. நல்லதெல்லாம் எடுத்து பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் அது சொன்னனால நான் கேட்குறேன், what kind of a father will you be? Let's imagine now. ஐயோ
நான் இப்படிதான்ப்பா. ஐய் நான் இப்போ if I had a kid, அது கெடுத்து குடிச்சு அந்த லைட்டர் நோட். ஸோ கொஞ்சி 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 கொஞ்சியே அதை நான் கெடுத்துருவேன். அந்த மாதிரி கேட்குறேன். ஐ திங்க் எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு, மஞ்சிமாக்கு வேற ஒரு image ஓகே, இருக்கு. நம்ம உங்க இமேஜ் பத்தி மட்டும் பேசுவோம். ஸோ நான் வந்து ஆப்வியஸ்லி ஐ லைக் டு டீச், என்னோட டிசிப்ளின்லாம் டீச் பண்ண பார்ப்பேன். பட் அதே நேரத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் இட். எனக்கு பர்சனலி ஐ பிலீவ் நிறைய சேட்டை பண்ணுற குழந்தைங்க, நிறைய இந்த சொல்கிற பேச்சு கேட்காம ஓடுங்கள்ல, நிறைய அந்த குறும்புத்தனம் வாழுத்தனம் அதெல்லாம் இருக்குல்ல, அவங்க தான் நல்லா சூப்பராக வருவாங்க ஃப்யூச்சரில். அதை நம்ம பொறுத்துக்கணும் எப்படியாச்சும், அண்ட் சொல்லணும் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணாத, வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, சேட்டை பண்ணிக்கோ, சேட்டை நான் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பேன், பட் நீ அதை உன் விதமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடணும். பிகாஸ் அந்த ஒரு சிஸ்டமை பிரேக் பண்ணிட்டு போகிறது தான் அந்த சேட்டையை. ஸோ அவங்க அந்த எஜுகேஷன்ற வரும்போது ஸ்கூல் ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்துடுது. யூ ஹேவ் டு பிரேக் தட் டு சக்சீட். இதுதான் என்னோட பர்சனல். ஸோ அது இருந்தால் தான் அது பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். வாட் மஞ்சிமா திங்ஸ் ஐ வில் டூ கொஞ்சி கொஞ்சி கெடுத்துருவேன். That is what she வாய்ப்பு இருக்கு thinks. ராஜா, வாய்ப்பு இருக்கு. Especially if it's a girl baby na finished. எல்லா ஃபாதருக்கும் கேர்ள் பேபி தான் பிரின்சஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஐ திங்க் கேர்ள் பேபி வந்துச்சுன்னா, பட் we're not planning it. So that's not at all my question. I just asked ஒரு ஃபாதரா நீங்க எப்படி இருப்பீங்க? I think bit of both. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது.